பூடானுக்கு ரூபாய் 4000 கோடி கடனுதவி 3 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பூடானுக்கு ரூபாய் 4000 கோடி கடனுதவியை வந்து இந்தியா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம் நாட்டு எல்லையை பகிரக்கூடிய அந்த 7 நாடுகளில் வந்து 6வதாக 699 கிலோமீட்டர் எல்லை வந்து பகிரக்கூடிய நாடு தான் பூடான் அப்படிங்கிற நாடு. ஸோ இதற்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து 2 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக பூடானுக்கு சென்றிருக்காங்க. ஸோ எந்தெந்த துறைகளில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பம் இடப்பட்டிருக்கு அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம், மருந்துகள், மனநல மருத்துவ துறைகளில் வந்து ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. ஸோ அதே மாதிரி பூடான் நாடு சார்பில் வந்து ஒரு புத்த மடாலயத்தை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசியில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதற்கும் நிலம் வழங்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 11ஆம் தேதி பூடான் அரசருடைய தந்தையின் 70வது பிறந்த நாள். ஸோ ஜிம்சே சிங்கே வாங்சுகின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூட்டான் மன்னரின் தந்தையுடைய 70வது பிறந்த நாள் என்னைக்குன்னா நவம்பர் 11ஆம் தேதி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த உதவியினால ஒரு நீர்மின் நிலையத்தை வந்து பூட்டானில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனுடைய அந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1020 மெகாவாட். ஸோ இதனுடைய இந்த நீர்மின் நிலையத்தினுடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா புதன் சங்சு 2